Hi all. So போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி லிங்க்ஸ் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ரைட். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி இமேஜஸ் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக போன வீடியோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயே வந்து சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து இமேஜஸ் டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டு டாக் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுக்கிறேன்னா டாக் இமேஜஸ் அப்படின்னு எடுத்தாலே ஓகே, ஸோ நிறைய டாக்ஸ் வருது. ஸோ இதில் ஏதாவது ஒரு இமேஜை நான் வந்து இது பண்ணிருக்கேன். ஸோ இந்த லேபடாரோட இமேஜை வந்து நான் என்னுடைய பேஜில் வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இமேஜுக்கு ஒரு லிங்க் அட்ரஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ காப்பி அப்படின்னு கொடுத்தோம்னா காப்பி ஆஸ் இமேஜுடைய லிங்க் அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை நான் போய் ப்ரௌசரில் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டாகோட இமேஜ் மட்டும் வரும். நான் என்ன பிளான் பண்ணுறேன், இந்த இமேஜை மட்டும் எடுத்து என்னுடைய வெப்சைட்டில் இங்கே டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணி. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு இது கீழே வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் டேக் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் டேக் அப்படிங்கிறது மற்ற டேக்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எல்லாத்துலேயுமே இப்போ H1னா H1க்கு ஒரு க்ளோசிங் H1 இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இமேஜ் டேக் வந்து ஒரு சிம்பிள் இதுதான், நம்ம பிரேக் டேக்கு அல்லது வந்து ஒரு ஹெச்ஆர் டேக் கொடுக்குற மாதிரி தான் இமேஜ் டேகும். ஓகே, ஸோ இந்த இமேஜ் டேக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ். ஓகே, இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட இமேஜ் எந்த சோர்ஸ்லேருந்து வருது அப்படிங்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன், இது வந்து கொஞ்சம் பெரிய லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கேருந்து அப்படியே நான் வந்து இந்த லிங்க்கை காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டில் இந்த இமேஜ் அப்படியே வருது. வாட் இஃப் சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இமேஜ் வந்து லோட் ஆக முடியல. ஸோ வந்து நான் யூஆரில் வந்து வாலண்டியராக தப்பாக கொடுக்குறேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க அந்த இமேஜ் டவுன் பண்ணிடலாம், அல்லது இந்த வெப்சைட் இந்த இமேஜை வந்து ரீபப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட பப்ளிக் யூஆர்எல் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ப்ரோக்கன் ஆகிடுது. ஓகே, இங்கே எதுவுமே வரல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜ் கூடவே நம்ம வந்து ஒரு ஆல்ட் டேக் ஒன்று கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆல்ட் டேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இமேஜ் ஒரு வேளை லோட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல நீ என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு this is the image of a cute labrador. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ வந்து இந்த லேப்ரடார் இருக்குது. ஒரு வேளை நான் வாலண்டியராக போய் ஒரு வேளை இந்த லிங்க்கில் வந்து அந்த இமேஜ் இல்லை அப்படின்னா பாருங்கள் அந்த ப்ரோக்கன் இமேஜ் பக்கத்தில் இது வந்து ஒரு க்யூட் லேப்ரடாரோட இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ தட் நம்ம சைட்டுக்கு வந்தவங்க இமேஜை தான் பார்க்க முடியல, நீ அந்த இடத்துல என்ன வச்சுருந்த அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போகிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பப்ளிக் லிங்காக தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபோல்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு லிங்காக கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் dog.jpg. ஓகே, ஸோ இப்போ dog.jpg அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த டாகோடைய ஃபோட்டோ உங்களுக்கு வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். உங்களுடைய அந்த டாக் ஃபைலோட ரெசல்யூஷன் வந்து உங்களுடைய வெப் ப்ரௌசர் விட்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்மளுடைய விசிபிள் ஏரியாக்குள்ளே எனக்கு வந்து இந்த ஏரியாக்குள்ளே மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் விட்த் அண்ட் ஹைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இங்கே போயிட்டு விட்த் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த 100 அப்படிங்கிறது 100 பிக்சல். ஓகே, ஹைட் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டாக் இமேஜ் வந்து பாருங்கள் முதல்ல எவ்வளோ பெருசாக இருந்தது, கரெக்டாக எவ்வளோ சுருங்கி இவ்வளோ சின்னதாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த இமேஜே நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு C:\, ரியாக்டில் லேப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, லேப் இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இதுவும் ஜேபக்கில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு இமேஜ் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸை நீங்கள் பாருங்கள். இங்கே போயிட்டு இதை நான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் இமேஜ் ஆஃப் பொமரேனியன். மொதல் உள்ளது டாக் ஜேபக் வந்து பொமரேனியன். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், லேப் ஜேபக் கொடுக்கலாம். ஓகே, lab.jpg அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட விட்த் அண்ட் ஹைட் வந்து உங்களுக்கு 100 இருக்கு ரைட். ஸோ விட்த் WIDTH ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் பெருசாகிக்கலாமா, ஒரு 500 கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் 500. ஓகே, ஸோ இதையுமே வந்து 500 கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணால் இப்போ பாருங்கள் 2 இமேஜ் ஒரே சைஸில் தான் இருக்குது. ஆனால் இந்த இமேஜ் கரெக்டாக க்யூட்டாக உட்காந்துச்சு. இந்த இமேஜ் பாருங்கள், இந்த லேபடாக ஒரு மாதிரி கம்ப்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெச் ஆகி உட்காந்துருக்கு ரைட். ஸோ இது ஏன் அப்படின்னா இமேஜுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேப்.jpg நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 980/492 அப்படிங்கிறது தான் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவை பேஸ் பண்ணி நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா இந்த விட்த் அண்ட் ஹைட் அதான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இப்போ 980 பிக்சல் விட்த் இருக்குது, 492 பிக்சல் வந்து ஹைட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், 500/500 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து நீங்கள் குறைக்கும் போது எப்படி பண்ணலாம் அப்படின்னா விட்த்துக்கு வந்து 980 அப்படின்னா ஒரு 490 அப்படின்னும், விட்த்துக்கு வந்து 490 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, அண்ட் ஹைட்டுக்கு வந்து ஒரு 246 அப்படியே பாதி. ஓகே, இங்கே போய்ட்டு 246 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த இமேஜ் வந்து அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இது சின்னதாக ஆனால் கூட அதோட விட்த் அண்ட் ஹைட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி அந்த இமேஜ் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சாக இல்லாமல் உங்களுக்கு வந்து அவுட்புட் வருது ரைட். ஸோ எல்லா டைம்லேயும் உங்களால் வந்து இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே போகிறீங்க, இங்கே போயிட்டு அந்த டாகோடைய இப்போ இந்த இமேஜில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆஸ்பெக்ட் ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோடைய விட்த்தை மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம், ஹைட்டை விட்டுட்டு. ஓகே, இப்போ விட்த்தை மட்டும் நான் செட் பண்ணுறேன், இப்போ 100 அப்படின்னு நான் விட்த்தை மட்டும் செட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஓகே நம்மளுடைய ப்ரௌசர் வந்து அதோடைய ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து 500 அப்படின்னு செட் பண்ணுறேங்களா, 500 செட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள் அதோட ஹைட்டை வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதாவது என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கோ அதே ஆஸ்பெக்ட் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இது விட்த்து மட்டும்தான் அப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ நான் ஹைட்டை வந்து ஒரு 300 கொடுத்து விட்த்தை 300 கொடுத்துட்டு ஹைட் அப்படின்னு மாற்றுவேன். ஓகே, ஸோ இப்போவும் அது பாருங்கள் அது வந்து அதுக்கு என்ன மாதிரி செட் ஆகுதோ அந்த மாதிரி விட்த்தை வந்து அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஈக்குவலண்ட்டாக மாற்றிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களால் வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம சைட்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க்லேருந்தும் வரலாம் அல்லது எக்ஸிஸ்டிங் இமேஜாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து லிங்க் கொடுத்தோம் இல்லையா, இதே மாதிரி இமேஜுக்கும் உங்களால் லிங்க் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய்ட்டு ஏ டேக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்த ஏ டேக்குள்ளே நம்மளுடைய இமேஜை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே போய்ட்டு நான் இந்த ஏ டேக்குள்ளே இந்த இமேஜை கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், href = நம்ம வந்து நம்மளுடைய பேஜ் 2க்கு வந்து இதை லிங்க் வச்சுக்கலாமா. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த லேப்ரடார் இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பேஜ் 2க்கு ரீடைரக்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே போனேன் அப்படின்னா பாருங்கள் நம்ம கர்சரே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இமேஜ்க்கு மேலே ஹோவர் பண்ணும்போது கர்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இதுக்கு மேலே ஹோவர் பண்ணும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இதை நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பேஜ் 2க்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ போய்ட்டு நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன், இது ஆட்டோமேட்டிக்காக பேஜ் 2க்கு நம்மளை ரீடைரக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சைட்டில் வந்து இமேஜை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இன்னும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சிஎஸ்எஸ் எழுதுனீங்க அப்படின்னா இந்த இமேஜை வந்து ரவுண்ட் பண்ணுறது அண்ட் இமேஜுக்கு வந்து அனிமேஷன் எஃபெக்ட் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் ஃபாலோ பண்ணிக்கும். அது மாதிரி இதுக்கு வந்து பார்டர் செட் பண்ணுறது அண்ட் ஒரு இமேஜை கிளிக் பண்ண உடனே இன்னொரு இமேஜ் ஓப்பன் ஆகிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இமேஜஸ் வச்சு பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து இமேஜஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சிஎஸ்எஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் இன்னும் அதிகமாகவே நம்ம வந்து இதை பார்ப்போம். ஓகே,
ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஐ ஃப்ரேம்ஸ் அண்ட் வீடியோஸை வந்து நம்ம சைட்டில் எம்பெட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.